காவல் தெய்வம் நமது இதய மாண்புமிகு அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக உங்களிடத்திலே இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களை நாடி தேடி வீடு வீடாக வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதின் வாயிலாக மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு இந்த பகுதி மக்கள் வாழ்வுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக நமது சட்டமன்ற வேட்பாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். ஆக இந்த 5 ஆண்டு காலத்தில் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைந்து செயலாற்றிய நமது அருமை செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று வந்ததற்கு பின்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற தாலுகா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மணல் பிரச்சனையாக இருந்தாலும் மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இதை ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நமது சட்டமன்ற வேட்பாளர் அருமை நண்பர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றால் உடனடியாக அதை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை நாம் மக்களிடத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்று காலையில இருந்து முதல்வராக இந்த பகுதியிலே இரட்டை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று இருகரம் கூப்பி உங்களிடத்திலே வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியதை போல மாண்புமிகு அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெறுகின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்கள் மட்டுமல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற வளர்ச்சி திட்டங்களையும் ஒருங்கிணைந்து செயலாற்றி இருக்கின்ற தலைவர் நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்று இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்றார்கள். இது சட்டமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் மறுதேர்தலாக இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 5 ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களை மறைந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் இருந்தவர். ஆனால் நமது செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இருந்து அம்மா அவர்கள் அறிவித்து வெற்றி பெற்று அமைச்சரானதற்கு பின்னால் மாவட்டம் முழுவதும் சுழன்று வந்து அந்தந்த பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். கரூர் மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதியை மாண்புமிகு அம்மாவிடத்திலே கேட்டு பெற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது முக்கியமான திட்டங்களாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவக் கல்லூரியிலிருந்து கலைக்கல்லூரியிலிருந்து போக்குவரத்திலிருந்து அனைத்து துறைகளிலும் மாண்புமிகு அம்மாவிடத்தில் கவனத்தில் எடுத்துச் சென்று நமது செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றி மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.